அனைவருக்கும் வணக்கம். சிங்கத்தை தான் நம்ம காட்டின் ராஜா அப்படின்னு சொல்றோம். இன்ஃபேக்ட் காட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விலங்குகள் இருக்கு. புலி இருக்கு, கரடி இருக்கு, இல்ல சிங்கத்தை விட வலிமையான யானை இருக்கு. இந்த மாதிரி பல விலங்குகள் இருக்கு. ஆனாலும் குறிப்பிட்டு ஏன் இந்த சிங்கத்தை நம்ம காட்டின் ராஜா அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம்ன்றத பார்க்க போறோம். இதுல ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்கு, ஆத்மார்த்தமான விஷயமும் இதுல இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ புலி எடுத்துக்கோங்களேன், அது சிங்கத்தை விட அழகான ஒரு விலங்கு. இயற்கையாவே அதோட தோல் அமைப்பு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சியாக படைக்கப்பட்டது. சிங்கத்தை விட பல விஷயத்துல புலி சிறப்பாக செயல்படுது. ஆனால் ஏன் புலியை கிங் ஆஃப் த ஜங்கிள், அதாவது காட்டின் ராஜா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்? நீங்க எதனால எடுத்துக்கோங்களேன், கதைகளை எடுத்துக்கோங்க, கார்ட்டூன் எடுத்துக்கோங்க, இல்ல திரைப்படங்களை எடுத்துக்கோங்க, இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிங்கத்தையே காட்டின் ராஜா காட்டின் ராஜா காட்டின் ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா சிங்கத்தோட தலை சிறந்த பண்புகள் பல விலங்குகளுக்கு இருக்கு காட்டுல. இதுக்கு அவங்க ஏன் சிங்கத்தை காட்டின் ராஜான்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விலங்குகள்லயே சிங்கம் மட்டும்தான் குடும்பத்தோட ஒன்றி வாழக்கூடிய விலங்கு. நீங்க புலி எடுத்துக்கோங்க, சிறுத்தை எடுத்துக்கோங்க, கரடி எடுத்துக்கோங்க, ஏன் யானையை கூட எடுத்துக்கோங்க. அது குடும்பத்து கூட கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த இனப்பெருக்கம் நடந்து அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் விட்டு விலகி ஓடிடும். ஆனால் காட்டிலே சிங்கங்கள் மட்டும்தான் மனிதனை போலவே அந்த டுகெதர்னஸ் விரும்பும். அந்த டுகெதர்னஸ் சொல்றாங்களே, சேர்ந்து இருக்கிறது, அந்த சேர்ந்து இருக்கிறத விரும்புறது சிங்கங்கள் மட்டும்தான் விரும்பும். சிங்கத்துக்கு ஆண் சிங்கம், பெண் சிங்கம், அதோட பிள்ளை குட்டிங்க எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் சிங்கத்தோட ஒரு இதுலதான் நடக்கும். அது புலிகிட்ட கிடையாது, சிறுத்தைகிட்ட கிடையாது, கரடிகிட்ட கிடையாது, யானைகிட்ட கிடையாது, எதுலையுமே கிடையாது. எல்லாம் இனப்பெருக்கம் செய்யும், குழந்தை பிறந்தனா அது வெவ்வேறு திசைக்கு போயிடும். ஆனால் சிங்கங்கள் மட்டும்தான் குடும்பமாக வாழக்கூடிய உயிரினங்கள். நீங்க இதை நம்ம காட்டுக்குள்ளதான் போய் பார்க்க முடியாது, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அந்த ஜூல போய் பாருங்களேன், ஜூ இருக்குல்ல, ஜூக்கு போனீங்கன்னா சிங்கத்தை பாருங்களேன், அதை ஒரு குடும்பமா தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை சேர்த்துதான் அந்த கூண்டுக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க இந்த அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கு போனோம், சென்னையில மண்டலூர்ல. அங்க கூட பாத்தீங்கன்னா புலி, சிறுத்தை, கரடி எல்லாம் தனித்தனியா விட்டு இருந்தாங்க. ஆனா சிங்கத்தை மட்டும்தான் ஜோடியாக குடும்பத்தோட கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா சிங்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இருக்க ஆசைப்படும். அதனால் மட்டுமே தான் அதை கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எவன் ஒருவனுக்கு குடும்பம் இருக்கிறதோ, யாருக்கு குடும்பம் இருக்கிறதோ அவன் தான் ஒரு இதை ரூல் பண்ண முடியும். அந்த காலத்துல மன்னர்கள் சொல்றாங்கல்ல, இப்ப மன்னர் மட்டும் இருக்காருன்னா அவர் ராஜாவை ஏத்துக்கிட முடியாது. அவருக்கு ராணி இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். ஸோ அதனாலதான் சிங்கத்தை என்னென்ன பண்றாங்கன்னா கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் சரிதான், நீங்க எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் சரிதான், போத் ஃபார் மேன் அண்ட் விமன், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரிதான், நீங்க என்னவா இருந்தாலும் சரிதான், யூ ஷுட் ஹேவ் அ ஃபேமிலி. உங்களுக்கு அந்த டுகெதர்னஸ் இல்ல, அந்த ஃபேமிலி அனுசரிச்சு போகக்கூடியது இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் யூ ஓன்ட் sustain and you won't be recognized. நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்க எப்போ நீங்க ஃபேமிலியோட இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அதனாலதான் சிங்கத்தை காட்டின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் தே லவ் டுகெதர்னஸ். குடும்பமா வாழணும்னு ஆசைப்படும் சிங்கம். ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குட்டி சிங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி அதோட வாழ ஆசைப்படும். அதனால் மட்டுமே சிங்கத்தை கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்றமே தவிர அது வேகமா வேட்டையாடுது, அது நிறைய இனங்களை டாமினேட் பண்ணுது, அதுதான் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி சிங்கிள் ரீசன், சிங்கத்துக்கு குடும்பம் இருக்கும், புலிக்கெல்லாம் குடும்பமே கிடையாது. புலி தனிச்சு வேட்டையாடும், அது அது தன்னைத்தானே பார்த்துக்கும். ஆனா புலிக்கு குடும்பம் கிடையாது. அதனாலதான் சிங்கத்தை காட்டின் ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.